முழங்கப்படிடுவோம். हम सब घुटने में आएंगे. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வர வேண்டும். परमेश्वर का वचन हमारे और आना है. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிப்போம். एक पल भर के लिए हम सब प्रार्थना करेंगे. ஆண்டவரே என்னோடு பேசு. परमेश्वर आप मुझसे बातें कीजिए. என்னோடு பேசு. प्रभु आप मुझसे बातें कीजिए. என் ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தமடைய வேண்டும். मेरे आत्मा प्राण और शरीर में पवित्र होना है. எல்லாரும் வாய் திறந்து हम ஜெபிப்போம். सब मुंह खोलकर प्रार्थना करेंगे. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தாவே பேசு. सब कहिए परमेश्वर आप मुझसे बातें कीजिए. அடியேன் கேட்கிறேன். दास मैं सुनता हूँ. என் இருதயம் திறக்கட்டும். मेरा मन खुलने दो. என் இருதயம் திறக்கட்டும். मेरा मन खुलने दो. என் இருதயத்துக்கு வசனம் போகட்டும். मेरे मन के अंदर वचन जाने दो. என் இருதயம் வசனத்தால் நிரம்பட்டும். मेरा हृदय वचनों से भरने दो. என் வாழ்க்கை சுத்திகரிக்கப்படட்டும். मेरा मन शुद्ध, मेरा जीवन शुद्ध होने दो. என் வாழ்க்கையில வசனம் வெளிச்சம் காட்டட்டும். मेरा जीवन में परमेश्वर का वचन प्रकाशित हो जाए. குருட்டாட்டம் பிடித்த மனக்கண்கள் திறக்கட்டும். जो अंधा किए हुए आंखें खुल जाए. கடின இருதயம் உடையட்டும். जो कठिन हृदय वो टूट जाए. ஒரு ஆயக்காரனை போல என்னை தாழ்த்துகிறேன். परमेश्वर चुंगी लेने वालों के समान मैं अपने आप को दीन करता हूँ. நான் நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து செல்லணும். परमेश्वर में धर्मी बनकर यहाँ से लौटना है. எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं. கர்த்தர் இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर ने दिए हुए सुबह के समय के लिए हम धन्यवाद करते हैं. சன்னிதானத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். परमेश्वर आपके सम्मुख में आए हुए हर एक को आप आशीष कीजिए. சபைக்கு பேசுகிறது ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீர். जो पवित्र आत्मा कलीसिया के लिए बातें करता है जिसका कान है वो सुन ले. பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவ பிள்ளைகளுடைய செவிகளை திறப்பிறாக. परमेश्वर आप जो भी बातें करते हैं आपके बच्चों का कान खुलने दो. தாசனை கரங்கள் எடுத்து பயன்படுத்து. परमेश्वर आपके दास को आपके हाथों में लेकर इस्तेमाल कीजिए. பேசுகிற நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னீர். बात करने वाले तुम नहीं परंतु पिता तुमसे बातें करते हैं जिस प्रकार वचन कहा है. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் மகனை கொண்டு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर आए हुए हर एक को प्रभु जी आपके वचन के द्वारा हर एक को प्रकट कीजिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपके अच्छी नाम की महिमा हो. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். हम नम्र होकर आपके हाथों में सौंपते हैं. ரட்சகரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से मांगते हैं प्यारे पिता. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். हम सब बैठ जाएंगे. நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக हमारे बीच में परमेश्वर के वचनों को बांटने के लिए சகோதரர் ஜோசுவா அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். भाई जोशुआ भाई आए हैं. எல்லாருக்கும் அவர்களை தெரியும். हम सब उनको जानते हैं. கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். परमेश्वर की सेवकाई को वो कर कर आ रहे हैं. ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் அவர்கள் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். प्रार्थना के संग बैठे रहेंगे. परमेश्वर उनके द्वारा हमसे बातें करेगा. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. இந்த நாளிலேயும் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட சேர்ந்து इस दिन भी परमेश्वर के लोग आपके संग मिलकर தேவனை ஆராதிக்கும்படியாக, परमेश्वर की आराधना करने के लिए, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக, परमेश्वर के वचनों को बांटने के लिए அடியேனுக்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर ने दिया हुआ इस अच्छा मौका के लिए मैं परमेश्वर को धन्यवाद करता हूँ. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். परमेश्वर के सम्मुख में आए हुए हर एक को परमेश्वर बहुतायत रीति से आशीर्वाद करे. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். हम पवित्र शास्त्र से एक वचन पढ़ेंगे. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் एरेमिया भविष्यद्वक्ताओं की पुस्तक 31 அதிகாரம் उसका 31वां अध्याय 4 வசனத்தை उसका வாசிக்கலாம். 4था वचन पढ़ेंगे. நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். हम सब आंख बंद कर हम परमेश्वर के चेहरे की ओर देखेंगे. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, परमेश्वर हमसे बातें करने के लिए, கர்த்தருடைய மெல்லிய சத்தம் உங்களுடைய காதுகளில் தொனிக்கப்படும்படியாக, परमेश्वर की आवाज हमारे कानों में गूंजने के लिए ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். हम परमेश्वर के चेहरे की ओर देखेंगे. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். परमेश्वर मैं आपके सम्मुख पर आया हूँ. நீர் எங்களோடு பேசும். परमेश्वर आप मुझसे बातें எங்களுக்கு कीजिए. தேவையான வார்த்தைகளை மட்டும் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்.
வெளிப்படுத்தும். परमेश्वर हमें जो चाहिए वो वचन हमारे बीच में आप बातें कीजिए। அந்நிய சத்தங்கள் வேண்டாம். परमेश्वर अन्य बातों की आवाज नहीं, உம்முடைய சத்தம் மாத்திரம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். केवल आपकी आवाज हमें मिलने दो प्रभु। எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். हम सब परमेश्वर के चेहरा की ओर देखेंगे। ஹalleluya 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 ஹalleluya. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னியிடுவேனும் பாதத்திலே, மன்னியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹalleluya. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். अच्छा परमेश्वर, हम धन्यवाद कर कर आपके नाम की महिमा करते हैं। நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை தேடி வந்திருக்கிறோம். परमेश्वर, आपके सम्मुख पर हम ढूंढ कर आए हैं, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். आपके वचनों को सुनने के लिए हम आए हैं। நீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर, आपके बीच में आपने वचन को प्रकट किया, इसलिए धन्यवाद। தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுவீராக. लगातार परमेश्वर आप हमारे बीच में प्रकट हो जाइए। தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுவீராக. लगातार परमेश्वर आप हमसे बातें कीजिए। நீர் பேசும்பொழுது எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். प्रभु जी, जब आप बातें करते समय हमारे जीवन आशीर्वादित होगा। நீர் பேசும்போது எங்கள் வாழ்க்கைக்கு தடைகள் மாறும். आप बातें करते समय हमारे जीवन की रुकावट दूर हो जाएगा। நீர் பேசும்போது எங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம். आप बात करते समय हमारे जीवन में आनंद, நீர் பேசும்போது எங்கள் வாழ்க்கையிலே சுகம். आप बातें करते समय हमारे जीवन में छंगाई, நீர் பேசும்போது எங்கள் வாழ்க்கையிலே விடுதலை. आप बातें करते समय हमारे जीवन में छुटकारा, நீர் பேசும்போது எங்கள் வாழ்க்கையிலே ஜெயம். आप बातें करते समय हमारे जीवन में जय। தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் लगातार पवित्र आत्मा நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. आप हमारे बीच में प्रकट हो கர்த்தர் जाइए। மகிமைப்படுவீராக. परमेश्वर, आप महिमा रहित होइए। கர்த்தர் மகிமைப்படுவீராக. परमेश्वर, आप महिमा हो। தொடர்ந்து எங்களோடு பேசும். लगातार आप हमसे बातें कीजिए। எங்களை தாழ்த்தி தருகிறோம். हमें नम्र होकर आपके हाथों में देते हैं। இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते प्यारे पिता, வாசிக்கலாம். आमीन। இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, हे इस्राएली कुंवारी, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். मैं तुझे फिर से बसाऊंगा, நீ கட்டப்படுவாய். वाल तू बंधा जाएगी, மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் तू फिर से सिंगार और करके डफ बजाने ஆடல் लगेगी, பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள ஆட்டத்தோடும் और கூட்டத்தோடும் புறப்படுவாய். और आनंद करने वालों के बीच में नाच से भी निकलेगी। கர்த்தர் நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर अपने लोगों को देखकर कहता है, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, हे इस्राएली कुंवारी कन्या,
कन्या, இஸ்ரவேலின் கன்னிகையே, इस्राएली कुंवारी कन्या, நீ கட்டப்படுவாய், तू फिर से बांधी जाएगी, நீ तू கட்டப்படுவாய், फिर से बांधी உன் जाएगी, வாழ்க்கை கட்டப்படும், फिर से तुम्हारा जीवन बदला நான் உன்னை जाएगा, கட்டுவிப்பேன். मैं फिर से तुम्हें बसाऊंगा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர், हमारा जीवन को परमेश्वर बसाता நம்முடைய है, வாழ்க்கையை கட்டுகிறவர். हमारा जीवन को परमेश्वर बसाता है। கர்த்தர் வீட்டை கட்டாராகில் अगर परमेश्वर घर न बनाए கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. तो बनाने वाले के व्यर्थ व्यर्थ होता है। கர்த்தர் தான் நம்மை கட்டுகிறவர், परमेश्वर केवल हमें बनाता கர்த்தர் தான் है, நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர், परमेश्वर ही हमारे परिवार को बनाता கர்த்தர் है, தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுகிறவர், हमारा परमेश्वर ही हमारे अकेलेपन का जीवन को बनाता கர்த்தர் தான் है, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறவர். परमेश्वर ही हमारे आत्मिक जीवन को बनाता நம்முடைய है, குடும்பத்தில் உள்ள சகல காரியங்களை கர்த்தர் தான் கட்டுகிறவர். हमारा परिवार की सारी बातों को परमेश्वर बनाता இந்த है। நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், आज के दिन परमेश्वर कहता है, இஸ்ரவேலின் கன்னிகையே, हे इस्राएल कुंवारी कन्या, உன்னை நான் மறுபடியும் मैं கட்டுவேன், फिर से तुझे बसाऊंगा, நீ तू கட்டப்படுவாய். फिर से बनाई जाएगी। தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர். परमेश्वर हमारे जीवन को बनाता है। ஒருவேளை சத்துரு நம்முடைய வாழ்க்கையை இடித்திருக்கலாம், अगर शत्रु हमारे जीवन को तोड़ा होगा, நம்முடைய வாழ்க்கையை உடைத்திருக்கலாம், हमारे जीवन को पूरी तरह से नष्ट किया होगा, குடும்பத்தை உடைத்திருக்கலாம், परिवार को तोड़ा होगा, ஆனால் கர்த்தர் கட்டுகிறவர், परंतु परमेश्वर बनाता அவர் है, கட்டுகிறவர். वो हमें बनाता ஆனால் है। சாத்தானுடைய வேலை தான் இடிப்பது. शैतान का काम है तोड़ने का, கர்த்தர் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையை இடிக்கிறவர் அல்ல, परंतु परमेश्वर कभी हमारे जीवन को तोड़ता नहीं है। ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இடிக்கிறவர் அல்ல, वो अपने बच्चों का जीवन को कभी नहीं तोड़ता, அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர், वो अपने बच्चों के जीवन को बनाता வாழ்க்கையை है। கட்டி எழுப்புகிறவர், परमेश्वर उसे बनाकर उसे खड़ा करता வாழ்க்கையை है, கட்டி ஆசீர்வதிக்கிறவர், उसे बनाकर उसे आशीर्वाद करता வாழ்க்கையை है, கட்டி மேன்மைப்படுத்துகிறவர். हमारा जीवन को वो महिमा करता है। இஸ்ரவேல் ஜனங்கள் इसराइल लोग எகிப்தில் அடிமைகளாய் வாழ்ந்து मिस्र கொண்டிருந்தார்கள், देश में दासीन के रूप में जी रहे थे, அடிமைகளாய் வாழ்ந்து दास के கொண்டிருந்தார்கள். समान वो जी रहे थे। அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு பிடித்து கொண்டு वो போகப்பட்டார்கள். बाबीलोन में बंदगी के रूप में वो बंधे गए थे। அப்பொழுதுதான் எரேமியா கொண்டு கர்த்தர் பேசுகிறார். तभी परमेश्वर यिर्मयाह के द्वारा बातें कर रहा है। எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. यिर्मयाह के पास परमेश्वर का वचन प्रकट हुआ, இஸ்ரவேலே, हे इस्राएल, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, हे इस्राएल कुंवारी कन्या, மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், मैं तुझे फिर बसाऊंगा, நீ கட்டப்படுவாய் तू फिर से बनाई என்று जाएगी। எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ऐसे यिर्मयाह भविष्यद्वक्ता के द्वारा बातें करता இந்த है। நாட்டிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர். आज के दिन भी परमेश्वर हमारे जीवन को बनाता இஸ்ரவேல் है। ஜனங்களுடைய வாழ்க்கை கட்ட இடிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், अगर इसराइल लोगों का जीवन तोड़ा गया जाने वाले का कारण क्या था? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தார்கள், उन्होंने परमेश्वर के बातों को उल्लंघन किए கர்த்தருடைய थे, பிரசன்னத்தை விட்டு விலகி ஜீவித்தார்கள், वो परमेश्वर की उपस्थिति से वो हटकर जिए थे, கர்த்தருடைய மகிமை விட்டு விலகி ஜீவித்தார்கள். परमेश्वर के महिमा से वो दूर हट गए இதனால் அவருடைய थे, வாழ்க்கையில இழப்புகள், इसलिए उनके जीवन में அவருடைய हार, வாழ்க்கையில் இடிக்கப்பட்டது, उनके जीवन टूटा गया, அவருடைய வாழ்க்கையில பலவிதமான நஷ்டங்கள், उनके जीवन में बहुत सारे नष्ट, அவருடைய வாழ்க்கையில பலவிதமான தோல்விகள். उनके जीवन में बहुत सारे हार। ஆனால் இன்று கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், परंतु आज के दिन परमेश्वर फिर से कहता है, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, हे इस्राएल कुंवारी कन्या, இஸ்ரவேலே, हे इस्राएली, நான் உன்னை கட்டுவேன், मैं फिर से तुझे बसाऊंगा, நீ तू கட்டப்படுவாய். फिर से बनाई जाएगी। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர். परमेश्वर हमारे जीवन को बनाता है। சத்துரு வாழ்க்கையை உடைத்திருக்கலாம், भले शत्रु तुम्हारे जीवन को तोड़ा சில होगा, மனுஷர்கள் மூலமாக வாழ்க்கை अगर உடைக்கப்பட்டிருக்கலாம். मनुष्य के तुम्हारा जीवन टूट गया होगा, இன்று முதல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், परंतु आज के दिन परमेश्वर फिर से उसे உங்கள் बनाएगा, ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். तुम्हारा जीवन को फिर से वो बसाएगा। கர்த்தருடைய ஆசீர்வாத நாட்களில் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். परमेश्वर का आशीर्वाद तुम्हारे जीवन में आएगा। கர்த்தர் நாட்களில் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். परमेश्वर तुम्हें सबके बीच में उन्नति करेगा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டுமானால் अगर परमेश्वर हमारा जीवन को बनाना है तो ஒரு மூன்று காரியங்களை நாம் சுருக்கமாக हम பார்க்கலாம். 3 बातों को बड़े संकेत से हम देखेंगे, வாசிக்கலாம். हम पढ़ेंगे। அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் उसी यिर्मयाह भविष्यद्वक्ताओं की पुस्तक 31 அதிகாரம் उसका 31वां अध्याय 6 வசனத்தை வாசிக்கலாம். 6वां वचन पढ़ेंगे।
எழுந்திருங்கள், उठ जाओ, சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம், வாருங்கள். हम अपने परमेश्वर यहोवा के पास सियोन को चले। எழுந்திருங்கள், उठो, இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். हमें उस जगह से उठना है। சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போக வேண்டும். हमें परमेश्वर यहोवा के पास जो सियोन में उधर चलना है। கர்த்தரிடத்திற்கு வர हम வேண்டும். परमेश्वर की ओर आना है। தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு வர வேண்டும். हमें परमेश्वर यहोवा की ओर आना அவர்தான் है। வாழ்க்கையை கட்டுகிறவர். वही हमारे जीवन को बनाता அவரால் தான் है। நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியும். उसके अलावा और कोई जीवन को बना नहीं ஆகிய सकता। கர்த்தரிடத்திலே எழும்பி வர வேண்டும். हम परमेश्वर यहोवा के पास आना அவருடைய है। சமூகத்துக்கு வர வேண்டும். हम उसके सम्मुख पर आना அவருடைய है। சமூகத்தை தேட வேண்டும். उसके सम्मुख को हमें खोजना है। அவரை விட்டு நாம் விலக கூடாது. उससे हमें दूर नहीं हटना। கர்த்தரை விட்டு விலக விலக हम परमेश्वर से दूर हटते வாழ்க்கை हटते இடிக்கப்படும். जीवन टूटा जाएगा வாழ்க்கை உடைக்கப்படும். और जीवन पूरी तरह से नष्ट வாழ்க்கை हो जाएगा தகர்க்கப்படும். और जीवन पूरी तरह से नाश எந்த அளவுக்கு होगा। கர்த்தரிடத்திலே வருகிறோமோ, हम जितना ही परमेश्वर के निकट आते தேவனுடைய हैं, சமூகத்துக்கு வருகிறோமோ, हम परमेश्वर के सम्मुख पर आते தேவனுடைய हैं, சமூகத்தை நாடுகிறோமோ, हम परमेश्वर के सम्मुख की ओर लगते கர்த்தருடைய हैं, வாழ்க்கை கட்டுவார். तब परमेश्वर तुम्हारे जीवन को बनाएगा। நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். हमारा जीवन बनाया जाएगा। நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்துக்கு வருவோம். हम परमेश्वर यहोवा के पास आएंगे। நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திலே हम வருவோம். परमेश्वर यहोवा के पास आएंगे। அவரிடத்துல வரும் பொழுது जब उसके पास आते நம்முடைய समय வாழ்க்கை கட்டப்படும். हमारा जीवन बनाया जाएगा। அன்னாளுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். अन्ना का जीवन को हम देखते அந்த வாழ்க்கை हैं, உடைந்து கிடந்தது. उसका जीवन पूरी तरह से टूट गया அவருடைய था। இருதயம் சுக்குநூறாய் கிடந்தது. उसका मन पूरी तरह से टूट गया था। இருதயத்திலே கலக்கம், उसके मन में व्याकुल வேதனை, और दुख துக்கம், और संकट கவலை, और बोझ, உடைக்கப்பட்ட வாழ்க்கை. टूटा हुआ இந்த जीवन। அன்னாள் செய்த காரியம் என்ன? अन्ना ने क्या किया? தேவனுடைய சமூகத்துக்கு वो போனார். परमेश्वर के सम्मुख पर गई। தேவனுடைய சமூகத்துக்கு वो போனார். परमेश्वर के सम्मुख पर गई। தேவனுடைய சமூகத்துக்கு போன பொழுது जब परमेश्वर के सम्मुख पर जाने அவருடைய पर வாழ்க்கை கட்டப்பட்டது. उसका जीवन बनाया गया। உடைக்கப்பட்ட வாழ்க்கை கட்டப்பட்டது. जो टूट गया वो जीवन को परमेश्वर फिर से बनाया। அவருடைய கணவன் சொல்லுகிறான், उसका पति कहता है, அன்னாளே ए अन्ना, ஏன் तू கலங்குகிறாய்? क्यों व्याकुल होती உனக்கு है? 10 பிள்ளைகளை பார்க்கல நான் அதிகம் அல்லவா? मैं 10 बच्चों से भी ज्यादा मैं तुझसे प्रेम करता हूँ। அன்னாளை அவனுடைய கணவனால திருப்திப்படுத்த முடியவில்லை. अन्ना को उसके पति का प्रेम ने तृप्त नहीं किया, ஆறுதல் படுத்த முடியவில்லை. उसको तसल्ली नहीं दे पाया। கர்த்தருடைய வாழ்க்கை கட்டினார். परमेश्वर ने उसका जीवन को இந்த बनाया। உலகத்துல யார் நம்மை ஆறுதல் படுத்த முடியாது. इस दुनिया में कोई भी हमें तसल्ली नहीं दे யாரும் நம்முடைய सकता। வாழ்க்கையை கட்ட முடியாது. कोई भी हमारे जीवन को बना नहीं सकता। கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். केवल परमेश्वर ही हमारे जीवन को बना सकता है। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டுமானால் अगर परमेश्वर हमारे जीवन को बनाना है तो கர்த்தரிடத்திலே வர வேண்டும். हमें परमेश्वर के पास आना அவருடைய है, சமூகத்துக்கு வர வேண்டும். उसके सम्मुख पर आना அவரை है, விட்டு விலகி விலகி போக கூடாது. उससे दूर हट हट कर नहीं जाना। அவரை விட்டு விலகி போனால் अगर उससे दूर हट कर जाएंगे வாழ்க்கை तो மேல் மேலும் உடைக்கத்தான் படும். जीवन और से पूरी तरह से टूटा ही மேலும் जाएगा வாழ்க்கை உடைக்கத்தான் படும். और भी टूटा ही जाएगा। ஆயினும் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால், अगर हमारा जीवन को बनाना है நம்முடைய तो, குடும்பம் கட்டப்பட हमारा வேண்டுமானால், परिवार को बनाना है तो, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட हमारा வேண்டுமானால், परिवार को, हम बच्चों का जीवन को बनाना है நம்முடைய ஆவிக்குரிய तो, வாழ்க்கை கட்டப்பட हमारे வேண்டுமானால் आत्मिक जीवन को बनाना है तो எழும்பி கர்த்தரிடத்தில் வர हमें வேண்டும். उठकर परमेश्वर के पास आना எழும்பி है। கர்த்தரிடத்தில் வர வேண்டும். उठकर परमेश्वर के पास இந்த आना அண்ணா है। தேவனுடைய சமூகத்துக்கு வந்தபடியினாலே अन्ना परमेश्वर के सम्मुख पर आई इसीलिए அவள் வாழ்க்கை கட்டப்பட்டது. उसका जीवन बनाया गया। அவள் வாழ்க்கை கட்டப்பட்டது. उसके जीवन बनाया அவள் வாழ்க்கையில் गया। துக்கங்கள் மாறினது. उसका जीवन में दुख था वो दूर हो வாழ்க்கையில் गया। இருந்ததான கவலைகள் மாறினது. उसका जो व्याकुल था वो दूर हो गया। கர்த்தருடைய வாழ்க்கை கட்டினார். परमेश्वर ने उसके जीवन को बनाया। யோனா தேவனுடைய சமூகத்துடன் விலகி போனார். योना परमेश्वर के सम्मुख से दूर हट गया। அவன் உடைக்கப்பட்ட வாழ்க்கை, वो उसका जीवन टूटा हुआ जीवन வாழ்க்கையிலே நஷ்டங்கள், और जीवन में नष्ट, அவன் மூலமாக பலருக்கு நஷ்டங்கள், उसके कारण बहुत लोगों के लिए அவன் नष्ट, இருந்த கப்பலிலே நஷ்டங்கள், वो जो जहाज में था सबको नष्ट हुआ। கடைசியாக கப்பலிலிருந்து தூக்கி வீசப்படுகிறார். आखिरी में उस जहाज से उसे फेंका जाता है। காரணம் என்னவென்றால் कारण क्या है? அவன் தேவனை விட்டு விலகி वो போனார். परमेश्वर से दूर हट गया था। தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி वो போனார். परमेश्वर के सम्मुख से दूर हट गया था। வாழ்க்கையில நாம் தேவனுடைய சமூகத்தை தேடி வர வேண்டும். हम परमेश्वर के सम्मुख पर ढूंढ कर आना है। ஒருபோது தேவனை விட்டு விலக கூடாது. कभी भी परमेश्वर से दूर नहीं हटना। அவருடைய சமூகத்தை விட்டு விலக கூடாது. उसके सम्मुख से हमें दूर नहीं जाना அவருடைய है। சமூகத்தை தேடி வர வேண்டும். उसके सम्मुख को ढूंढ कर आना है। வாழ்க்கை கட்டப்படும். तब हमारा
जीवन बनाया जाएगा। ஆதாம் வாழ்க்கை आदम का जीवन இடிக்கப்பட்டது, टूटा गया था தேவனுடைய சமூகத்தை விலகினார், क्योंकि वो परमेश्वर के सम्मुख से हट गया। அவனுடைய வாழ்க்கை தேவ மகிமை விட்டு விலகி போனது, परमेश्वर का महिमा भी उससे हट गया வாழ்க்கை உடைக்கப்பட்டது, और जीवन पूरी तरह से टूट गया ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்। और वो एदेन बागीचा से भगाया गया। அதனால் தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும், हम भी परमेश्वर के सम्मुख को ढूंढना है தேவனுடைய சமூகத்துக்கு வர और வேண்டும், परमेश्वर के सम्मुख पर आना है। தேவனாகிய கர்த்தரிடத்திலே வாருங்கள், परमेश्वर यहोवा के पास आइए, அவர்தான் நம்முடைய தேவன், वही हमारा परमेश्वर அவர்தான் है, நம்மை ரட்சிக்கிறவர், वही हमें उद्धार करता அவர்தான் நம்முடைய है, வாழ்க்கை கட்டுகிறவர், वही हमारे जीवन को அவர்தான் बनाता நம்மை है, ஆசீர்வதிக்கிறவர், वही हमें आशीर्वाद करता அவர்தான் है, நம்மை வாழ வைக்கிறவர், वही हमें जीने के लिए रखता அவர்தான் है, நம்மை மேன்மைப்படுத்துகிறவர்। वही हमारी मेमना करता है। எழுந்திருங்கள், उठिए, நம் தேவனாய் கர்த்தரிடத்திலே போவோம், हम परमेश्वर यहोवा के पास जाएंगे, தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும், हम परमेश्वर के सम्मुख पर आना है, கர்த்தரிடத்துக்கு வர வேண்டும்। हम परमेश्वर के पास आना இடத்துல है। வரும் பொழுது जब आते समय நம்முடைய வாழ்க்கை கட்டுவா, हमारे जीवन को परमेश्वर நம்முடைய வாழ்க்கை बनाएगा, கட்டுவா, हमारे जीवन को परमेश्वर சியோனுக்கு बनाएगा। வர வேண்டும், सियोन पर आना है, சியோனுக்கு வர வேண்டும்। सियोन पर आना है। எருசலேம் என்றால் यरूशलेम का मतलब தேவனுடைய சமூகம், ये परमेश्वर का समूह, அதிலும் மேன்மையான இடம் தான் वो சியோன்। बहुत से भी मेमना है जो महिमा भरा हुआ है सियोन। ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மேன்மையை வாஞ்சிக்க வேண்டும், हमारा जीवन भी महिमायित होना है கர்த்தரை இன்னும் கெட்டி சேர வேண்டும், और परमेश्वर के निकट जाना கர்த்தரை है இன்னும் நெருங்க வேண்டும்। और परमेश्वर के निकट पहुंचना है। தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், உம்மை போகும் பாதையில் நிறுத்தப்பட்டு கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கனவு கிட்டி சேவே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில்। கர்த்தருடைய வாழ்க்கையில் இன்னும் கிட்டி சேர வேண்டும், परमेश्वर के लिए हमें और निकट எந்த जाना அளவுக்கு है। கர்த்தரை நெருங்குகிறோமோ, हम कितना ही परमेश्वर के और निकट எந்த चाहते அளவுக்கு हैं, கர்த்தரை கிட்டி சேருகிறோமோ, जितना ही हम परमेश्वर के निकट पहुंचते நம்முடைய हैं, வாழ்க்கை கர்த்தர் கட்டுவா, तब परमेश्वर हमारे जीवन को நம்முடைய बनाएगा, குடும்பத்தை கட்டுவா, हमारे परिवार को बनाएगा, பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டுவா, बच्चों का जीवन बनाया जाएगा, வியாபாரத்தை கட்டுவா, व्यापार को बनाया जाएगा, தொழிலை கட்டுவா, हमारे व्यापार को बनाया जाता உங்கள் है, வேலை ஸ்தலங்களிலே கட்டுவா, तुम्हारे कामों के स्थल में बनाए கர்த்தர் जाएंगे। உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவா, परमेश्वर तुम्हें ऊंचा कर कर आशीर्वाद कर कर मेमना महिमान्वित करेगा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறவர், परमेश्वर हमारे जीवन को बनाता है, நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்புகிறவர்। हमारे जीवन को बनाकर और खस्तिर करता இஸ்ரவேலின் है। கன்னிகையே, ए इस्राएल कुमारी कन्या, கர்த்தரிடத்திலே வா, तू परमेश्वर के நீங்க पास आ, கர்த்தரிடத்திலே வாருங்கள், तू परमेश्वर के पास आइए, கர்த்தரிடத்திலே வாருங்கள், परमेश्वर के पास आइए, சியோனுக்கு நாம் வர வேண்டும், हम सियोन के पास आना கர்த்தரை है, இன்னும் கட்டி சேர வேண்டும், परमेश्वर का और निकट जाना அவருடைய है, சமூகத்தை இன்னும் கிட்டி நெருங்க उसके வேண்டும், सम्मुख को और निकट जाना நம்முடைய है। வாழ்க்கையில தேவனுக்கு நமக்கு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும், हम परमेश्वर के सम्मुख और हमें अच्छी संगति रहना தேவனுக்கு है, நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும்। हमारे बीच में अच्छा संगति रखना है। சிலருக்கு ஆண்டவருக்கு தங்களுக்கு எந்த தொடர்புமே இருக்காது, पर आज बहुत लोगों को परमेश्वर के साथ कोई रिश्ता ही नहीं होगा, சில நேற்றுகள் மட்டும் பேருக்காக வந்து விட்டு போவார்கள், केवल रविवार
परिवार के लिए, नाम के लिए आके जाते हैं। நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க हमारा வேண்டும். संगति परमेश्वर के संग रहना தேவனோடு है, நெருங்கி வாழ வேண்டும். परमेश्वर के साथ निकट हमें जीना है, அவரோடு நாம் தொடர்ந்து நெருங்கி இருக்க வேண்டும். हमें लगातार उसके निकट पहुंचना है। கர்த்தரை நாம் நெருங்கும் பொழுது जब परमेश्वर के निकट जाते நம்முடைய समय வாழ்க்கையை அவர் கட்டுவார். हमारे जीवन को बनाएगा நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். और हमारा जीवन बनाया जाएगा। சியோனுக்கு திரும்பி வாருங்கள். सियोन की ओर फिर कर चलो। பேதுருவை பற்றி பார்க்கிறோம். पतरस के बारे में देखते हैं। பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், पतरस को देखकर परमेश्वर कहता உன் है, வலையை ஆழத்துல போடு. तेरे जाल को गहरे में डाल। உன் ஆழத்துல வலையை போட்ட பொழுது वो जब गहरे पे अपने जाल को फेंका, திரளான மீன்களை उससे பிடித்தார். बहुत मच्छियों को पकड़ा, திரளான மீன்களை उससे பிடித்தார். अधिक मच्छियों को पकड़ा। ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உன்னதமான அனுபவத்துகளை கடந்து வர வேண்டும். आत्मिक जीवन में एक अच्छा उन्नति के अनुभव में हमें आना है। மேலோட்டமான வாழ்க்கை நாம் வாழ்கிறவளா இருக்க கூடாது. हम ऐसी ऊपरी की जीवन नहीं जीना है, கரையோர வாழ்க்கை வாழ்கிறவளா இருக்க கூடாது. ऐसी नदी के किनारे की और जीवन नहीं जीना है। கரையில இருக்க இருக்க அலைகள் மோதி அடித்துக் கொண்டுதான் अगर இருக்கும். हम किनारे में रहेंगे तो लहरें हमें मारते रहेगा வாழ்க்கையை சேற்றி அழுக்கை கொண்டு போட்டு கொண்டுதான் और இருக்கும். हमारे जीवन में गंदगी लुकी को ले आएगा। ஆவிக்கிற வாழ்க்கையை வாஞ்சிக்க வேண்டும். हमारे आत्मिक जीवन को हम चाहना है, ஆழமான வாழ்க்கை வாஞ்சிக்க வேண்டும். हमें गहरा जीवन को हमें जानना है। பூமிக்குரியவைகள் அல்ல, पृथ्वी की बातें नहीं, மேலோடுவைகளை தேடுங்கள். हमें परमेश्वर स्वर्ग की बातों को खोजना ஆவிக்குரிய है, உன்னதமான அனுபவத்தை தேட வேண்டும். आत्मिक उन्नति के अनुभव को खोजना ஒவ்வொரு है। நாளும் தேவனோடு நெருங்கி வாழ हर வேண்டும். एक दिन हम परमेश्वर के निकट जीना है, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். हर एक दिन परमेश्वर के सम्मुख को ढूंढना है। சியோன் என்னும் கன்னிகையே, ए सियोन की कुमारी, நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் போவோம். हम परमेश्वर यहोवा के पास जाएंगे, தேவனிடத்தில் வர வேண்டும். हम परमेश्वर के पास आना है, ஆண்டவருடைய சமூகத்தை தேட हम வேண்டும். परमेश्वर के सम्मुख को ढूंढना है। அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர். वही हमारे जीवन को बनाता அவர்தான் है, நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர். वही हमारे परिवार को बनाता அவர்தான் है, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை वही கட்டுகிறவர். हमारे आत्मिक जीवन को बनाता है। ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி வர हम வேண்டும். परमेश्वर के पास निकट आना है, அவருடைய சமூகத்தை அதிகமாக தேட வேண்டும். उसके सम्मुख को ज्यादा हमें खोजना है, அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர். वही हमारे जीवन को बनाता है। ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் पहले सामुएल के पुस्तक 7ஆம் அதிகாரம் उसके 7वां अध्याय 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3रा वचन पढ़ेंगे। அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, तब सामुएल ने इस्राएल के सारे घराने से कहा, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் यदि तुम अपने पूर्ण मन से கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் अगर यहोवा की ओर फिरो तो அந்நிய தேவர்களையும் पराये देवताओं அஸ்தரோத்தையும் और अस्तरोत को உங்கள் நடுவிலிருந்து விலக்கி तुम्हारे बीच से उसे दूर कर को உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி और यहोवा की ओर अपने मन लगाकर அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். केवल उसी की उपासना करो, அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். तब वो तुम्हें फिलिस्तियों के हाथ से छुड़ाएगा। பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கப்பட வேண்டுமானால் अगर फिलिस्तियों के हाथ से छुड़ाया जाना है तो நம்முடைய வாழ்க்கையில வருதான எல்லா பிரச்சனைகளும் நாம் நீங்களாக்கி விடுவிக்கப்பட வேண்டுமானால் अगर हमारे जीवन में होने वाली सारी समस्या से अगर हमें छुड़ाया जाना है तो நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் अगर हमारा जीवन बनाया जाना है तो நாம் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். हम परमेश्वर की ओर फिरना है। உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். तुम्हारे पूर्ण मन से यहोवा की ओर फिरो, அந்நிய தேவர்களின் வஸ்திரத்தை உங்கள் நடுவிலிருந்து விலக்கி போடுங்கள். पराये देवता और अश्रो देवतियों से तुमसे दूर हो जाओ, உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். केवल यहोवा की उपासना करो। நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்கள் அஸ்தரோத்தை எல்லாம் விட்டு விலக்க வேண்டும். हमारे जीवन में पराये देवता या अस्तरों देवियों से हमें दूर हटना है। கர்த்தரை முழு இதயத்தோடு தேட வேண்டும். परमेश्वर को पूर्ण मन से ढूंढना है। கர்த்தரை முழு இதயத்தோடு அவரை தேடும் பொழுது पूरे मन से जब परमेश्वर को ढूंढते समय வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா பிரச்சனையும் மாற்றுவா. जीवन में होने वाली सारे समस्या को परमेश्वर दूर பெலிஸ்தியருடைய करेगा। கைக்கு நாங்கள்
மீட்களாக்கி விடுவிப்பார். फलिस्तियों के हाथ से हमें छुड़ाएगा। ஆனால் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நஷ்டங்களை கொண்டு வந்தார்கள். ये फिलिस्ती लोग इस्राएल लोगों के जीवन में बहुत कुछ नष्ट ले आए। அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். उनके विरुद्ध हमेशा युद्ध करते थे। அவர்கள் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை தீங்கு வராமல் இருக்க வேண்டுமானால், अगर हमारे जीवन में कोई दुख नहीं आना है तो, வாழ்க்கை உடைக்கப்படாமல் இருக்க अगर வேண்டுமானால், हमारा जीवन टूटना नहीं है तो கர்த்தரை முழு இதயத்தோடு தேட வேண்டும். परमेश्वर को हमें पूरे मन से ढूंढना है। கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய केवल வேண்டும். परमेश्वर की हमें आराधना करना முழு है। இதயத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது, पूरे मन से परमेश्वर को ढूंढते समय, முழு இதயத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, जब पूर्ण मन से परमेश्वर के सम्मुख पर आते நம்முடைய समय, வாழ்க்கை கட்டுவா. तब परमेश्वर हमने जीवन को बनाएगा சத்துருக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிப்பா. और शत्रुओं से हमें दूर करके हमें बचाएगा। சத்துருடைய விடுதலை தீமையிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாப்பா. शत्रु लेकर आने वाले सारे बुराई से हमें बचाएगा। கர்த்தரிடத்தில் வாருங்கள். अब परमेश्वर के पास आएंगे, உங்கள் வாழ்க்கை கட்டுவா. परमेश्वर तुम्हारे जीवन को बनाएगा। கர்த்தரை விட்டு விலகி போகிற வாழ்க்கை விட்டுவிட வேண்டும். परमेश्वर से दूर हटने वाले जिंदगी से हमें बदलना தேவ है। சமூகத்தை விட்டு விலகி ஜீவிக்கிற வாழ்க்கை விட்டுவிட வேண்டும். परमेश्वर के सम्मुख से जो दूर हटे हुए उस जीवन से हमें हटना எந்த है। போனால் வாழ்க்கை கட்டப்பட முடியாது. तब अगर हम परमेश्वर से हमारा जीवन नहीं बना தேவன் सकता, ஒருவரே நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறவர். केवल परमेश्वर ही हमारे जीवन को बनाता அவர் है। ஒருவருக்கே ஆராதனை செய்ய केवल வேண்டும். उसी की उपासना करो। அவர் ஒருவரையே முழு இதயத்தோடு அவரை தேட வேண்டும். केवल उसी को ही पूर्ण मन से हमें ढूंढना है। நம்முடைய வாழ்க்கை கட்டுவா. तब परमेश्वर हमारे जीवन को நம்முடைய बनाएगा, குடும்பத்தை கட்டுவா. वो हमारे परिवार को बनाएगा, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுவா. आत्मिक जीवन को बनाएगा। நம்முடைய வாழ்க்கை தளர்ந்து போகாது. हमारा जीवन में कोई उदास नहीं நம்முடைய होगा, வாழ்க்கை சோர்ந்து போகாது. हमारे जीवन में कोई दुख नहीं आएगा। கர்த்தரிடத்திலே வரும் பொழுது जब हम परमेश्वर के पास आते நம்முடைய समय வாழ்க்கை கட்டப்படும். हमारा जीवन बनाया जाएगा। கர்த்தரை விட்டு நாம் எங்கே விலகி இருக்கிறோம்? परमेश्वर से हम कहाँ हट गए கர்த்தரை हैं, விட்டு எங்கே நாம் தூரமாய் நின்று कहाँ கொண்டிருக்கிறோம்? परमेश्वर से दूर खड़े हैं। நாட்களை முழு இதயத்தோடு கர்த்தரை நெருங்குவோம். पूरे मन से परमेश्वर के निकट முழு आएंगे, இதயத்தோடு அவரை தேடுவோம். पूरे मन से हम परमेश्वर को நம்முடைய வாழ்க்கை ढूंढेंगे। கட்டுவோம். तब परमेश्वर हमारे जीवन को நம்முடைய बनाएगा, குடும்பத்தை கட்டி ஆசீர்வதிப்பார். हमारे परिवार को बनाकर वो आशीर्वाद நம்முடைய करेगा। தேவன் கட்டுகிறவர். परमेश्वर बनाता है। நாம் கர்த்தரை விட்டு விலகும் பொழுதுதான் வாழ்க்கை जब இடிக்கப்படுகிறது. परमेश्वर से हम दूर हटते समय हमारा जीवन टूट जाता है। கர்த்தரோடு இணைத்திருக்கும் பொழுது जब हम परमेश्वर के साथ जुड़े रहेंगे, நம்முடைய வாழ்க்கை கட்டிக்கொண்டே तब இருப்பார். परमेश्वर हमारे जीवन को बनाते ही நம்முடைய வாழ்க்கை रहेगा। வளர்ந்து கொண்டே இருக்கும். हमारा जीवन में उन्नति होते நம்முடைய வாழ்க்கை रहेगा, பெருகிக் கொண்டே இருக்கும். हमारे जीवन में एक बढ़ोतरी होता ही रहेगा। எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. कोई भी बातें हमें नुकसान नहीं ले எதுவும் आएगा, நம்முடைய வாழ்க்கையை உடைக்க முடியாது. कोई भी बातें हमारे जीवन को तोड़ेगा नहीं। எல்லா தீமைக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். सारे बुराई से परमेश्वर हमें हटा कर இஸ்ரவேலை बचाएगा। காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. इस्राएल की रक्षा करने वाला कभी नहीं सोता, कभी नहीं उठता। கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கு விலக்கி वो காப்பார். हमारी सारी बुराई से हमें बचाएगा, உன் ஆத்துமாவை वो காப்பார். तुम्हारे आत्मा को அவர் बचाएगा। உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் वो இருக்கிறார். तेरे दाहिने और छाए के समान है। கர்த்தரோடு நாம் நெருங்க வேண்டும். जब परमेश्वर के साम हमने हमें निकट நம்முடைய पहुंचना வாழ்க்கை है, கர்த்தரோடு நெருங்கி இருக்க வேண்டும். हमारा जीवन परमेश्वर के साथ निकट होना அவருடைய है। பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க उसकी வேண்டும். उपस्थिति हमारे संग रहना है। அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகி விடக்கூடாது. उसका उपस्थिति हमसे दूर नहीं होना है। எப்போது தேவனுடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும். हमेशा हम परमेश्वर की सम्मुख में हम बात होना है। தேவ பிரசன்னத்தை எப்போது காத்துக்கொள்ள வேண்டும். हम परमेश्वर की सम्मुख पर बात होना है। தேவ சமூகத்தை நாம் ஒருபோது விலக हम கூடாது. परमेश्वर के सम्मुख से कभी दूर नहीं हटना। கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது जब हम परमेश्वर के संग रहते நம்முடைய வாழ்க்கை समय கட்டி எழுப்புவார். हमारा जीवन को परमेश्वर बनाएगा। இரண்டாவது வாசிக்கலாம். हम दूसरा पढ़ेंगे, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ऐसे क्या भविष्यद्वक्ताओं की पुस्तक, 36ஆம் அதிகாரம் उसका 36 अध्याय, 33ஆம் வசனம். उसका 33वां वचन। கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், परमेश्वर यहोवा ये कहता है, நான் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி जब मैं तुमको तुम्हारे सब अधर्मों के काम से शुद्ध करूंगा, உங்களை சுத்த
சுத்தமாக்கும் காலத்திலே जब तुम्हें शुद्ध करने के समयों में பட்டணங்களில் குடியேற்றுவிப்பே और तुम्हें नगरों में बसाऊंगा, அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். फिर से खंडहारा फिर बनाया जाएगा। அந்த வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் हमारा जीवन बनाया जाना है तो நாம் கர்த்தர் நம்மை சுத்தமாக்க வேண்டும். परमेश्वर हमें शुद्ध करना है, சுத்தமாக்கும் காலத்துக்கு வர வேண்டும். शुद्ध करने वाले परिस्थिति में आना நம்முடைய है। அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி சுத்தமாக்கப்பட வேண்டும். हमारा सब अधर्म शुद्ध होना நம்முடைய है। தேவன் பரிசுத்தர். हमारा परमेश्वर पवित्र நான் है, பரிசுத்தராய் இருக்கிறபடினால मैं पवित्र हूँ इसीलिए, நீங்களும் உங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். इसलिए तुम सारे बातों में पवित्रता से रहिए। அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற वो தேவன். पवित्रता को चाहता है, அவர் பரிசுத்தமுள்ளவர். वो पवित्र परमेश्वर है। ஆகையால் நான் உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே நீங்கள் கட்டப்படுவீர்கள். मैं तुम्हें शुद्ध करने वाले समयों में तुम शुद्ध हो जाओगे। உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்படும் பொழுது, जब तुम्हारे सारे अधर्म दूर होते समय, நீங்கள் சுத்திகரிக்கப்படும் பொழுது तुम शुद्ध होते समय, நான் உங்களை मैं கட்டுவேன். फिर से तुम्हें बसाऊंगा। அப்ப கர்த்தருடைய வாழ்க்கை கட்ட வேண்டுமானால் अगर परमेश्वर हमारे जीवन को बनाना है तो நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். हमें पवित्रता से जीना நம்முடைய है। அக்கிரமங்கள், பாவங்கள், அசுத்தங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். हमारे अधर्म, अशुद्धता, पाप हमसे दूर होना है। நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான அசுத்தங்கள் இருக்குமேயானால் अगर हमारे जीवन में कोई अशुद्धता है, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியாது. परमेश्वर हमारे जीवन को बना नहीं सकता। நான் உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே நீங்கள் கட்டப்படுவீர்கள். मैं तुम्हें शुद्ध करने वाले समय में तुम शुद्ध हो जाओगे। இன்றே கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிற நாள். आज के दिन परमेश्वर हमें शुद्ध करने वाले दिन இன்றே है। நாம் சுத்தமாக்கப்பட வேண்டிய நாள். आज ही हमें शुद्ध करने वाला दिन இன்றே है। நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். आज के दिन ही सारे अधर्म से हमें शुद्ध होना நம்முடைய है। வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். हमारा जीवन शुद्ध होना நம்முடைய है। வாழ்க்கை சுத்திகரிப்புக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். हमारा जीवन को शुद्ध होने के लिए हमें सौंपना है। நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அசுத்தங்களையும் நம்மை விட்டு விலக்கி போட हमारा வேண்டும். सारे अशुद्धता हमसे दूर हो जाना है। அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். तब परमेश्वर हमारे जीवन को बनाएगा। இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு ஆகான் இருந்தபடினாலே इस्राएल के जीवन में पाप था, इसलिए அங்கே ஒரு பெரிய தோல்வி உண்டானது. वहाँ एक बड़ी बातें हुआ, பெரிய தோல்வி உண்டானது. एक बड़ी हार हुआ, வாழ்க்கை உடைக்கப்பட்டது. उनका जीवन टूट गया। யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்த பொழுது योशुआ जब परमेश्वर की उपस्थिति में गिरा था, கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். परमेश्वर वहाँ करता है, அங்கே இருந்த அசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर वहाँ अशुद्ध बातों को प्रकट करता அங்கே है காகான் கொல்லப்படுகிறார். और वहाँ की बातों को दिखाता है। கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். वहाँ पत्थर फेंककर मारा जाता அப்பொழுது है வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. और उनका जीवन बनाया அதன் गया பிறகு இஸ்ரவேல் வாழ்க்கையை வெற்றியை பெற்றார்கள். और इसलिए लोगों उस दिन जय पाए। நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் எந்த விதமான அசுத்தங்கள் இருந்தாலும், अगर हमारे जीवन में, हमारे परिवार में कोई अशुद्ध बात हो, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் जो இருந்தாலும், परमेश्वर प्रिय नहीं करते वो बातें हो, தேவன் வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், जो परमेश्वर घृणा करने वाली बातें तुम्हारे जीवन में நம்முடைய हो, வாழ்க்கை கட்டப்பட முடியாது. हमारा जीवन बनाया नहीं सकता। ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில இது எல்லா அசுத்தங்களை நம்மை விட்டு விலக்க வேண்டும். इसलिए सारे अशुद्धता को हमें दूर करना है। நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட हमारे வேண்டும். सारे अधर्म क्षमा किया जाना நம்முடைய है। பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். हमारे सारे पाप क्षमा करना है। நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். हमें शुद्ध होना है। கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது जब परमेश्वर हमें पूरी तरह से शुद्ध करते நம்முடைய समय, வாழ்க்கை கட்டப்படும். तब हमारा जीवन बनाया जाएगा। தோம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்போ அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே விரும்போ அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நாளையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நேச பாவி நாளையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தேடும் சுத்த ஜோதியே ஆரோவியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறீரோ.
அறிகிறவர், हमारा परमेश्वर शुद्धता को जानता है। நாம் கேட்கிறது நமக்கு தருகிறவர். हम जो भी मांगते वो हमें देता है। மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார்களோ? क्या मच्छी दे पूछने पर सांप देगा? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிற பெற்றோர் உண்டோ? क्या रोटी मांगने से पत्थर देने वाले पालक हैं? பொல்லாதார் கூட செய்திடா. जो बुराई है जो वो ये लोग करते हैं। நம்முடைய தேவன் நமக்கு அருள் செய்கிறவர். हमारा परमेश्वर हमें दया करता அவரிடத்தில் है। பரிசுத்தத்தை கேட்கும் பொழுது जब वो हमें पवित्रता मांगते समय நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை தருவார். निश्चय से वो हमें पवित्र जीवन देगा। நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும் பொழுது जब हम पवित्रता को चाहते समय நம்மை நிச்சயமாய் பரிசுத்த பாதையில நடத்துவார். निश्चय से पवित्र मार्ग में हमें अगुवाई करेगा। ஆகையால் தேவனிடத்தில் பரிசுத்தத்தை கேட்க வேண்டும், इसलिए हम पवित्रता को हमें मांगना है பரிசுத்தத்தை வாஞ்சிக்க और வேண்டும். पवित्रता को चाहना है நிச்சயமாய் நம்மை பரிசுத்த பாதையில और நடத்துவார். निश्चय से परमेश्वर पवित्र मार्ग में तुम्हें நம்முடைய अगुवाई வாழ்க்கையை करेगा பரிசுத்தப்படுத்துவார். और तुम्हारा जीवन को पवित्र करेगा நம்முடைய வாழ்க்கை கட்டுவார். और हमारा जीवन को परमेश्वर நம்முடைய குடும்பத்தை बनाएगा கட்டுவார். और हम परमेश्वर बनाएगा ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுவார். आत्मिक जीवन को बनाएगा। நான் உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே मैं கட்டப்படுவீர்கள். जब शुद्ध होने वाले समय में तुम शुद्ध हो இது நாம் जाओगे। சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாள், यही आज का दिन ही शुद्ध होने वाला दिन சுத்தமாக்கப்பட है। வேண்டிய நாள், ये शुद्ध होने का दिन நம்முடைய है। அக்கிரமங்களை நீக்கி கழுவ வேண்டிய நாள். हमारा अधर्म को दूर करके हमें शुद्ध होना இன்றைக்கே है। நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை கழுவி சுத்திகரிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். हमारा पाप अधर्म शुद्ध होने के लिए हमें सौंपना है। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். परमेश्वर हमारे जीवन को बनाएगा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். परमेश्वर तुम्हारे जीवन को இந்த வாழ்க்கையில बनाएगा। ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். हम पवित्रता को चाहना है। பரிசுத்தத்தை வாஞ்சித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्रता को चाहकर उसे पा लेना ஒவ்வொரு நாள் है நம்முடைய வாழ்க்கை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். और उसे हमें शुद्धता से रखना ஒவ்வொரு है। நாள் சுத்தத்தை காத்துக்கொள்ள हर வேண்டும். एक दिन शुद्धता की रक्षा करना है। அசுத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. अशुद्ध बातों को जगह मत दो। எப்போது வாழ்க்கையில அசுத்தம் வருகிறதோ, जब जब तुम्हारे जीवन में अशुद्धता आती எப்போது है, வாழ்க்கையில பாவம் வருகிறதோ, जब जब तुम्हारे जीवन में पाप आता எப்போது है, வாழ்க்கையில அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ, जब जब हम अधर्म के लिए जगह देते हैं, வாழ்க்கை இடிக்கப்படுகிறது. जीवन टूट जाता வாழ்க்கை है और இடிக்கப்படுகிறது. जीवन पूरी तरह से नष्ट होता ஆகையால் है। நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். इसलिए हर एक दिन हम पवित्रता से जीना है। ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். हर एक दिन पवित्रता का जीवन बिताना ஒவ்வொரு है। நாள் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ हर வேண்டும். एक दिन शुद्ध किया हुआ जीवन बिताना நீங்கள் है। உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். तुम अपने आप को पवित्र करो கர்த்தர் மூன்றாம் நாளிலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை और செய்வார். परमेश्वर तुम्हारे जीवन में अद्भुत काम करेगा। உங்களுடைய வாழ்க்கை கட்டுவிப்பார். हमारे जीवन को परमेश्वर நம்முடைய வாழ்க்கை बनाएगा। பரிசுத்தப்படுத்தும் பொழுது, जब हमारे जीवन को पवित्र करते समय, நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கும் பொழுது, जब हमारा जीवन शुद्ध होते समय, கர்த்தரிடத்தில் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, जब परमेश्वर के हाथों से पवित्रता पाते समय, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கட்டுவோம். तब परमेश्वर जीवन को बनाएगा। நம்முடைய வாழ்க்கை கட்டுவோம். हमारे जीवन को बनाएगा। நம்முடைய வாழ்க்கையில உறவுகளை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். उसे हमें शुद्धता से रख लेना है। உறவுகளை சுத்தமாய் வைத்துக் கொள்ள विषय வேண்டும். में हमें शुद्ध रखना है தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள और வேண்டும். पवित्र लोगों का संगति में पवित्रता से रहना அதுல எந்த है। விதமான அசுத்தங்கள் இருக்க கூடாது. उसमें कोई भी अशुद्धता नहीं होना வாழ்க்கையில है। கோபத்துக்கோ வைராக்கியத்துக்கோ இடம் கொடுக்க கூடாது. गुस्सा को तीव्रता को कोई जगह नहीं देना இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். और हमारा हृदय को शुद्धता से रक्षा நம்முடைய करना இருதயம் है। தேவ அன்பினால் நிரப்பப்பட்டதா இருக்க हमारा வேண்டும். हृदय परमेश्वर के प्रेम से भरा हुआ रहना है। அன்பு நிறைந்த இல்லமாய் இருக்க வேண்டும். प्रेम भरा हुआ हृदय होना है। இந்த மாதிரி கோபங்கள் வைராக்கியங்கள் கசப்புகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. गुस्सा कड़वा क्रोध के लिए जगह मत दो। அவைகள் எல்லாம் அசுத்தங்கள், ये सब अशुद्ध बातें हैं। மாம்சத்தின் ये கிரியைகள். सब शारीरिक அது क्रिया அழிவை है। கொண்டு வரும். वो नाश को ले அது आएगा। வாழ்க்கை உடைத்து போடும். वो हमारा जीवन को तोड़ வாழ்க்கை देगा நஷ்டப்படுத்தி और वो போடும். जीवन को नष्ट कर देगा। நம்முடைய உறவுகளை சரியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். हमारे रिश्ते को हमें सही से रखना நம்முடைய है। இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள हमारा வேண்டும். हृदय को शुद्ध रखना है இருதயத்தில் வேற எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. और किसी भी बातों के लिए जगह मत दो। இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது हृदय को जब शुद्ध रक्षा करते கர்த்தர் நம்முடைய समय வாழ்க்கை கட்டுவார். परमेश्वर हमारे जीवन को बनाएगा। சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே जो இருக்கிறார். शुद्ध मन इस्राएल वालों के लिए परमेश्वर भला है। ஆகிய நாட்களில் நம்ம சுத்தத்தை விரும்ப வேண்டும். हमारा जीवन में हमें शुद्धता की चाहना है। பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். पवित्रता को चाहना है। பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். पवित्र जीवन बिताना है உண்மையுள்ளவர்களாய் வாழ और வேண்டும். सच्चाई जीवन बिताना है।
நாம் வேஷம் போடுகிறவளா இருக்க கூடாது, ऐसी वेश धारण करने वाले नहीं, மாய்மாலம் போடுகிறவளா இருக்க और கூடாது, ऐसी कठोर नहीं बनना है, உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். सच्चा लोग बनना தேவனுடைய है, பார்வையில உண்மை இருக்க வேண்டும். परमेश्वर के सामने सच्चाई से रहना தேவனுடைய है, பார்வையில் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. क्योंकि परमेश्वर के सामने सब कुछ खुलापन है, ஆகினால் நம்முடைய வாழ்க்கை போது சுத்தமாக இருக்கணும். इसलिए हमारा जीवन हमेशा शुद्ध रखना நம்முடைய है, கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், हमारा हाथ शुद्ध होना நம்முடைய है, பார்வைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், हमारा नजर शुद्ध होना है, நம்முடைய கிரியைகள் சுத்தமாக இருக்க हमारा வேண்டும், क्रिया शुद्ध होना நம்முடைய है, கொடுக்கல் வாங்கல்கள் சுத்தமாக இருக்க हमारा வேண்டும், लेना देना सब शुद्ध होना நம்முடைய है, வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும். हमारा जीवन शुद्ध होना है, வார்த்தை சொன்னா சரியா இருக்கணும், और सारे बातों में सही से रहना அதுல है, பொய் பரட்டு இருக்க கூடாது. उसमें कोई झूठ उलट बात नहीं தேவன் होना, சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். परमेश्वर पवित्रता को चाहता है, அதனால் நம்முடைய வாழ்க்கை சுத்தமா வரும்போது जब हमारे जीवन में शुद्ध होते நம்முடைய வாழ்க்கை समय கட்டுவா. तब परमेश्वर हमारे जीवन को बनाएगा, சுத்தம் வரும் காலத்திலே நான் உங்களை கட்டுவேன். जब शुद्ध करने के समय में तुम्हें बनाऊंगा, நாட்களில் நாம் ஒவ்வொரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ हम வேண்டும், सब पवित्र जीवन बिताना है, பரிசுத்தமாய் வாழ और வேண்டும். पवित्रता से जीना है, சத்துரு எந்த விதத்திலும் வாழ்க்கை இடிக்க முடியாது, शत्रु किसी भी प्रकार हमारे जीवन को तोड़ नहीं सकता, குடும்பத்தை இடிக்க முடியாது, परिवार को तोड़ नहीं ஆவிக்குரிய सकता, வாழ்க்கை இடிக்க முடியாது. आत्मिक जीवन को तोड़ नहीं सकता, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறவர். परमेश्वर हमारे जीवन को बनाता நம்முடைய है, வாழ்க்கை போது பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். हमेशा हमारे जीवन को पवित्रता से रक्षा करना है, எந்தவித அசுத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. कोई भी अशुद्ध बातों के लिए जगह मत दो, கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். हम हर एक दिन परमेश्वर में पवित्रता से जीना है, பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாள் வாஞ்சிக்க வேண்டும், और हर एक दिन पवित्रता की चाहना அதை है, காத்துக்கொள்ள और வேண்டும். उसकी रक्षा करना है, நம்ம வாழ்க்கை குடும்பம் நாளுக்கெல்லாம் கட்டி எழுப்பப்படும். हमारा जीवन परिवार दिन भर दिन परमेश्वर में बनाया நம்முடைய जाएगा, வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே और இருப்பார். परमेश्वर हर एक दिन आशीर्वाद करते நம்முடைய வாழ்க்கை जाएगा, கர்த்தர் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார். परमेश्वर हर एक दिन उन्नति करते जाएगा। மூன்றாவதாக வாசிக்கலாம், हम तीसरा पढ़ेंगे எரேமியாவின் புஸ்தகம் यिर्मयाह की पुस्तक 42 அதிகாரம் उसका 42 अध्याय 10 11 வாசிக்கலாம். उसका 10 और 11। போதும். இங்க நான் வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், अगर तुम इस देश में बसे रहोगे तो तुम्हें बनाऊंगा, உங்களை இடிக்க மாட்டேன், मैं तुम्हें नष्ट नहीं உங்களை करूंगा, நாட்டுவேன், और तुम्हें नहीं रोपाए रखूंगा, உங்களை பிடுங்க மாட்டேன், तुम्हें उखाड़ूंगा नहीं, நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன், तुम्हारी जो हानि मैंने की थी उससे मैं पछताता हूँ, நீங்கள் பயப்படுகிற பாபிலோனுக்கு ராஜாவுக்கும் பயப்பட வேண்டாம், तुम जो डरते हो उस बेबीलोन के राजा से मत डरो, அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். उससे मत डरो कर यहोवा कहता உங்களை है, ரட்சிக்கும்படிக்கும் तुम्हें बचाने के உங்களை लिए, அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் उसके हाथों से बचाने நான் के लिए உங்களுடனே இருக்கிறேன். मैं तुम्हारे संग हूँ, இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். अगर तुम इस देश में रहोगे तो मैं तुम्हें बनाऊंगा, தேவன் நம்மை வைத்த தேசத்திலே தரித்திருக்க வேண்டும். हम परमेश्वर रखा हुआ देश में हमें बने रहना வாழ்க்கை है, கட்டப்பட வேண்டுமானால், अगर जीवन बनाया जाना है வாழ்க்கை तो, ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், जीवन आशीर्वादित होना है तो, வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டுமானால், या हमारा जीवन में उन्नति இந்த होना है तो, தேசத்திலே தரித்திருக்க வேண்டும். इसी देश में हमें रहना அது है। எந்த தேசம்? वो कौन सा देश है? அது எந்த தேசம்? वो कौन सा देश கர்த்தர் है? நம்மை வைத்திருக்கிற தேசம். परमेश्वर ने आपको दिया हुआ देश தேவன் நம்மை है, வைத்திருக்கிற சபை. परमेश्वर ने आप पे रखा हुआ एक कलीसिया, வைத்திருக்கிற இடத்திலே நிலைத்திருந்தோம். इसमें अगर हमें रोपा जाना உங்களை है, கட்டுவேன், तुम्हें मैं बनाऊंगा, உங்களை இடிக்க மாட்டேன், तुम्हें मैं नष्ट नहीं உங்களை करूंगा, நாட்டுவேன். तुम्हें मैं रोपा जाऊंगा। நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால், अगर तुम्हारा जीवन बनाया जाना है तो, தேவன் நம்மை வைத்த இந்த தேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर ने रखा हुआ
इस देश में हमें स्थिर रहना இந்த है தேசத்திலே தரித்திருக்க வேண்டும். और इसी देश में हमें रुके रहना है. தரித்திருக்கும் பொழுது जब हम यहाँ पर रहते நம்முடைய வாழ்க்கை समय கர்த்தர் கட்டுவார். हम हमारे जीवन को बनाएंगे. நகோமியை பற்றி பார்க்கிறோம். हम देखते हैं நகோமியை பற்றி பார்க்கிறோம். நகோமி नहोमी के बारे में देखते हैं. நகோமியின் தேசம் எது? नहोमी का देश कौन सा था? நகோமியின் தேசம் எது? नहोमी का देश कौन सा था? பெத்லெஹேம். बेथलेहम. இந்த அம்மா எங்க ஓடுனாங்க? वो माँ जी कहाँ भागी? மோவாபுக்கு ஓடுனாங்க. मोआब की ओर दौड़ी. அங்க என்ன நடந்தது? वहाँ पर क्या हुआ? வாழ்க்கை இடிக்கப்பட்டது. उसका जीवन पूरी तरह से तोड़ा गया. குடும்பம் இடிக்கப்பட்டது. उसका परिवार पूरी तरह से टूट गया. எல்லாம் இடிக்கப்பட்டது. सब कुछ टूट गया. வாழ்க்கை இருந்த வாழ்க்கை உடைக்கப்பட்டது. और जो जीवन था वो भी पूरी तरह से टूट गया. கர்த்தர் நம்மை வைத்த தேசத்திலே இருக்க வேண்டும். परमेश्वर रखा हुआ देश में हमें रहना है. இந்த தேசத்திலே தரித்திருங்கள். इसी देश में हमें स्थिर रहना है. கர்த்தர் வாழ்க்கை கட்டுவார். और परमेश्वर हमारे जीवन को बनाएगा. கர்த்தர் வாழ்க்கை கட்டுவார். परमेश्वर के जीवन बनाएगा. இன்னொரு மனிதனை பற்றி பார்க்கிறோம். और एक व्यक्ति के बारे में देखते ஒரு हैं. மனுஷன் எருசலேம் இருந்து எரிகோக்கு போனான். एक व्यक्ति यरूशलेम से एरिको जा रहा है. அவன் வாழ வேண்டிய தேசம் எது? उसको जीने वाला देश कौन सा था? எருசலேமிலே வாழக்கூடியவன். यरूशलेम में जीना था. எருசலேமிலே இருக்க வேண்டியவன். वो यरूशलेम में रहना था. அவனை அங்குதான் வாழும்படியாக இடத்தை கொடுத்தார். उसी पर रहने के लिए परमेश्वर ने उसको दिया அதை था. விட்டு விட்டு எரிகோக்கு போனான். उसे छोड़कर वो यरीको की ओर भागा. வாழ்க்கை உடைக்கப்பட்டது. उसका जीवन टूट गया. வாழ்க்கை தகர்க்கப்பட்டது. उसका जीवन पूरी तरह से नष्ट हो गया. அதனால் நம்முடைய தேவன் வைத்த தேசத்திலே இருக்க வேண்டும். परमेश्वर रखा हुआ देश में रहना வைத்த है. தேசத்திலே தரித்திருக்க வேண்டும். उसी देश में हमें स्थिर रहना கர்த்தர் है. நம்முடைய வாழ்க்கை கட்டுவார். तब परमेश्वर तुम्हारा जीवन को நம்முடைய बनाएगा. குடும்பத்தை கட்டுவார். हमारा परिवार को बनाएगा. வாழ்க்கை ஒருபோது உடைக்கப்படாது. और कभी भी हमारा जीवन टूटा नहीं வாழ்க்கை जाएगा. ஒருபோது இடிக்கப்படாது. कभी भी हमारा जीवन नष्ट நம்முடைய नहीं வாழ்க்கை होगा. கர்த்தர் நாட்டுவார். और हमारा जीवन को परमेश्वर நிலை बनाएगा. और நிறுத்துவார். परमेश्वर स्थिर करेगा. மேன்மைப்படுத்துவார். और परमेश्वर महिमा करेगा. இருக்கிற இடத்தில் வைத்து और உயர்த்துவார். जिस जगह पे वहां से उन्नति அதுல करेगा. எந்த சந்தேகமும் கிடையாது. उसमें कोई भी शक नहीं ஒரு है. மரத்தை பிடுங்கி एक झाड़ को उखाड़ कर இங்க ஒரு 10 நாள், और दूसरे जगह पर अगर रखेंगे இன்னொரு இடத்துல 10 நாள், और एक जगह पर 10 दिन, அடுத்தல இன்னொரு இடத்துல பிடுங்கி 10 நாள் வச்சா फिर से उसको उखाड़ कर फिर से 10 दिन के बाद रखेंगे तो அந்த மரம் உருப்படுமா? क्या वो झाड़ बढ़ेगा? ஒரு நாள் உருப்படாது. वो कभी भी नहीं அது बढ़ेगा. இருந்த மாதிரியே தான் वो இருக்கும். जैसा है वैसी இருந்த रहेगा. மாதிரி அது நரங்கிக்கிட்டு தான் இருக்கும். और भी वो घटते ही जाएगा. அது இன்னும் கரிஞ்சிக்கிட்டு தான் और போகும். वो सूखते ही जाएगा. அது பலன் கொடுக்க முடியாது. उससे कोई फल नहीं आएगा. அது வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட वो முடியாது. अपने जीवन में आशीर्वाद नहीं पाएगा. இந்த தேசத்திலே தரித்திருங்கள். इसी देश में तुम स्थिर रहो. உங்களை கட்டுவேன். और मैं तुम्हें बनाऊंगा. உங்களை நாட்டுவேன். और तुम्हें मैं स्थिर करूंगा. உங்களை உயர்த்துவேன். और तुम्हें ऊंचा உங்களை करूंगा. ஆசீர்வதிப்பேன். और तुम्हें आशीर्वाद உங்களை करूंगा. மேன்மைப்படுத்துவேன். और तुम्हें महिमा இது करूंगा. கர்த்தர் கொடுத்த தேசம். और तुम्हें जिया हुआ देश. நம்மை வாழ முடியாக வைக்க தேசம். वो जीवन बिताने रखने वाला இங்கே देश தான் है. வாழ்வு உண்டு. और इसी में शुद्धता இங்கே है. தான் ஆசீர்வாதம் உண்டு. इधर ही आशीर्वाद இங்கே है. தான் கர்த்தருடைய நன்மை உண்டு. इधर ही परमेश्वर की भलाई है. ஆதாம பார்க்கிறோம். इसलिए आदम को देखते हैं. ஆண்டவர் வைத்த இடத்துல இல்ல. परमेश्वर ने रखा हुआ जगह पर नहीं है. தினமும் ஆண்டவர் வந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. हमेशा परमेश्वर उनसे बातें करता है. இன்னொரு நாள் ஆண்டவர் வர்றாரு. एक दिन परमेश्वर आया ஆள் அட்ரஸ் இல்ல. और उसका वो नहीं दिखा. பங்கதான வச்சோம் ஆதாம. हाँ, मैंने तो आदम को यही पर रखा था. ஆளை காணலையே. आदम कहाँ गया? கூப்பிடுறாரு ஆண்டவர். आगा परमेश्वर आदम को पुकारता ஆதாமே, है. हे आदम, எங்க இருக்கிறாய்? कहाँ है? தேவரீ, परमेश्वर, உமக்கு பயந்து आपसे डर कर விருட்சத்தின் கீழே ஒளித்திருக்கிறேன். मैं झाड़ के पीछे छुपा हूँ. ஒளித்திருக்கிறேன். छुपा हूँ. வாழ்க்கையில பாவம் வந்த போது जब जीवन में पाप आया, தேவனுடைய சமூகத்திட்டு விலகி போனா. परमेश्वर के सम्मुख से वो दूर हट गया. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போன போது, परमेश्वर का बातों का उल्लंघन किया. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரை விட்டு விலகி போனா. वो परमेश्वर से दूर हट गया. வாழ்க்கை உடைக்கப்பட்டது. जीवन टूट गया. வாழ்க்கை உடைக்கப்பட்டது. जीवन पूरी तरह से टूट गया. நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में, நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में வாழ்க்கை கட்டப்பட हमारा வேண்டுமானால் जीवन बनाया जाना है तो தேவன் வைத்த தேசத்திலே தரித்திருக்க வேண்டும். परमेश्वर ने रखा हुआ देश में हमें रहना है. தரித்திருக்க और வேண்டும். वहीं स्थिर रहना है. பாபிலோன் ராஜாவுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். बाबिलोन राजा से तुम मत डरो. வாழ்க்கையில எது வந்தாலும் பயப்படக்கூடாது. जीवन में कोई भी आए, कुछ भी बात आए, ஜெபத்திலே डरो मत. தரித்திருக்க வேண்டும். प्रार्थना में हमें स्थिर रहना है. ஜெபம் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். क्योंकि प्रार्थना जय ले आता அது है. பாபிலோன் ராஜாவா இருக்கட்டும், वो बाबिलोन का राजा होने दो, அவனுடைய அப்பனுடைய ராஜாவா भले இருக்கட்டும், उसका पिता का देश
इश्यू ना हो, எதற்கு நீ பயப்படாதே, किसी भी बातों को डरो நான் मत, உங்களோடு கூட मैं இருக்கிறேன், तुम्हारे संग हूँ, உங்களோடு கூட मैं இருக்கிறேன். तुम्हारे साथ हूँ। ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், प्रार्थना में स्थिर रहना है, ஜெபத்தை விடக்கூடாது, प्रार्थना को नहीं छोड़ना இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, और नहीं छोड़ा बिना प्रार्थना சோர்ந்து करो, போகாமல் ஜெபம் பண்ணுங்க, या उदास होते हुए प्रार्थना करो, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, और जागते हुए प्रार्थना करो, எப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, हमेशा प्रार्थना करो, சகலத்திலும் ஜெபம் பண்ணுங்க. और बोर के समय प्रार्थना करो। பாபிலோன் ராஜாவை கண்டு பயப்படாதீர்கள், बेबीलोन को राजा को देख के डरो मत, ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். प्रार्थना में बसे रहो, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார், परमेश्वर तुम्हें जय உங்க देगा, வாழ்க்கை கட்டுவார், और तुम्हारा जीवन बनाया உங்க வாழ்க்கை जाएगा, கட்டி और எழுப்புவார். तुम्हारा जीवन को बनाकर स्थिर करेगा। எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கை உடைக்கப்பட்டு கிடந்தது, इससे क्या कर राजा का जीवन भी टूट गया था, அந்த வாழ்க்கையில வந்த வியாதியினால उसके जीवन में आए हुए बीमारी के அவன் வாழ்க்கை कारण உடைந்து போய்விட்டது, उसका जीवन ही पूरी तरह से टूट மரண गया, தருவாயில இருந்து கொண்டு और இருக்கிறார். मृत्यु की तराई में लेटा था। எப்போது மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. कब मृत्यु आएगा नहीं जानता। அதுக்கு சாட்சியாக வந்து ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, ऐसा भविष्यद्वक्ता उसकी गवाही के रूप में कह दिया, நீருக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதியில நீர் மரித்து போவீர், तेरे पर जो बीमारी आए उसमें तू मर जाएगा, ஆகினால் வீட்டுக்காரிகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும். इससे तेरे सारे घर के कामों को ठीक कर। எசேக்கியா ராஜா என்ன செய்தாரு? इससे क्या राजा ने क्या किया? பரிகாரியை தேடி ஓடவில்லை, ओ दुख नहीं हुआ, பரிகாரியை தேடி ஓடவில்லை, ओ वैद्य को ढूंढ कर नहीं गया, அவர் சுவர்புறமாக திரும்பி दीवार की ओर फिर कर ஜெபத்திலே தரித்திருந்தார், प्रार्थना में वो सिर रहा, ஜெபத்திலே தரித்திருந்தார். प्रार्थना में वो सिर அவருடைய रहा, வாழ்க்கை கட்டப்பட்டது. उसका जीवन बनाया गया। மீண்டுமாய் கர்த்தர் பேசுகிறார், परमेश्वर फिर से बातें करता है, ஏசாயாவோடு பேசுகிறார். ऐसा से फिर से परमेश्वर बातें நீ करता போய் है, எசேக்கியாவுக்கு சொல்லு, तू फिर से जाकर ऐसे क्या நான் सीखे, உன்னை குணமாக்குவேன், मैंने तुझे चंगा करूंगा, உன் கண்ணீரை तेरे கண்டேன், आंसू को मैंने देखा, நீ மூன்றாம் நாளிலே ஆலயத்துக்கு तू போவாய். तीसरे दिन में परमेश्वर के भवन पर जाएगा। கர்த்தருடைய வாழ்க்கை கட்டினார், परमेश्वर ने उसके जीवन को बनाया, கர்த்தருடைய வாழ்க்கை கட்டினார். परमेश्वर उसके जीवन को बनाया, வாழ்க்கை எதை கண்டு பயப்பட வேண்டாம். और इसलिए उससे किसी बातों को चिंता नहीं। பாபிலோன் ராஜா பெரிய ஆளா இருக்கலாம், बेबीलोन का राजा भला कितना भी बड़ा व्यक्ति हो, நேபுகாத்நேச்சார் பெரிய ஆளா இருக்கலாம், भले नेबूकदनेस्सर कितना भी बड़ा क्यों ना हो, யார் எப்படிப்பட்டவர்களா भले இருந்தாலும், कोई भी कैसा भी क्यों ना हो, வாழ்க்கையில வருகிற சோதனைகள் பிரச்சனைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் जीवन में आने वाले समस्या विपत्ति कितना भी बड़ा क्यों ना हो, பயப்படாதீர்கள், हम डरो मत, தேசத்திலே தரித்திருங்கள், देश में स्थिर रहो, ஜெபத்திலே தளித்திருங்கள், प्रार्थना में स्थिर रहो, ஆராதனை விடாதீர்கள், आराधना को मत छोड़ो, தேவனுடைய சமூகத்துக்கு கூடி வருவதை விடாதீர்கள், परमेश्वर के सम्मुख में इकट्ठा होना मत छोड़ो, கர்த்தருக்காக கொடுப்பதை விடாதீர்கள், परमेश्वर को देना मत छोड़ो, கர்த்தருக்காக ஊழியம் செய்வதை விடாதீர்கள், परमेश्वर की सेवा मत छोड़ो, கர்த்தருக்காக காரியங்களை செய்யுங்கள், परमेश्वर के लिए कार्य को करो, இந்த தேசத்திலே और தரித்திருங்கள். इस देश में बसे உங்களை रहो, கட்டுவேன், मैं तुझे बनाऊंगा, உங்களை கட்டுவேன், मैं तुम्हें बनाऊंगा, உங்க வாழ்க்கை கட்டப்படும், तुम्हारा जीवन बनाया உங்க जाएगा, குடும்ப வாழ்க்கை तुम्हारा கட்டப்படும், पारिवारिक जीवन உங்க बनाया ஆவிக்குரிய வாழ்க்கை जाएगा, கட்டப்படும், तुम्हारा आत्मिक जीवन बनाया உங்க जाएगा, வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், तुम्हारा जीवन को परमेश्वर உங்க आशीर्वाद வாழ்க்கை करेगा, கர்த்தர் உயர்த்துவார். तुम्हारा जीवन को परमेश्वर उन्नति करेगा, கர்த்தர் நம்மை கட்டுகிறவர், परमेश्वर हमें बनाता है, ஒருபோது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உடைக்கிறவர் அல்ல, कभी भी परमेश्वर अपने बच्चों के जीवन को तोड़ता नहीं है, ஒருபோது தம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் இடிக்கிறவர் அல்ல. कभी भी वो अपने बच्चों के जीवन को तोड़ता नहीं है। நாம் தான் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, जब हम परमेश्वर से दूर हटते கர்த்தரை समय, விட்டு நாம் விலகும் பொழுது, जब परमेश्वर से दूर हटते समय, அசுத்தத்துக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்கும் जब பொழுது, अशुद्धता की जिंदगी की सौंपते समय, ஜெப வாழ்க்கை விடும் பொழுது, जब प्रार्थना का जीवन छोड़ते समय, ஆராதனையை விடும் பொழுது, आराधना को छोड़ते समय, வாழ்க்கை உடைக்கப்படுகிறது, हमारा जीवन तोड़ा जाता வாழ்க்கை है, உடைக்கப்படுகிறது. हमारा जीवन नष्ट होता இந்த है। வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமாலோ, अगर हमारा जीवन बनाया जाना है तो நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே வாருங்கள், और परमेश्वर यहोवा के पास आइए, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே और வாருங்கள். परमेश्वर यहोवा के पास आइए, நீங்கள் சுத்தமாக்கப்படும் காலத்திலே கட்டப்படுவீர்கள். जब तुम शुद्ध होने के समय में तुम बनाए जाओगे, கர்த்தர் நம்மை கட்டுவார். परमेश्वर हमें बनाएगा, இந்த தேசத்தில் நீங்கள் தரித்திருக்கும் பொழுது इसी देश में तुम रहते समय கர்த்தர் உங்களை கட்டுவார். परमेश्वर तुम्हें बनाएगा, இந்த தேசத்திலே தரித்திருக்கணும், इसी देश में हमें स्थिर रहना ஜெபத்திலே है, தரித்திருக்கணும். प्रार्थना में स्थिर रहना है, ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது, आराधना को तुच्छ मत समझो, கர்த்தரை நேசிப்பதை விட்டுவிடக்கூடாது, परमेश्वर से प्रेम करना मत छोड़ो, சபையில் உள்ள ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது, और पवित्र संगति को मत छोड़ो, தேவ பிள்ளையுடைய ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது, और पवित्र लोगों की संगति मत छोड़ो, தேவனுக்கு
கொடுக்கிற காரியத்தை விட்டுவிட கூடாது. परमेश्वर को देने वाले बातों से छोड़ो मत। தேவனுக்காக செய்யற காரியங்களை விட்டுவிட கூடாது. परमेश्वर की करने वाली बातों से पीछे मत हटो। தரித்திருக்க வேண்டும், उसमें हमें स्थिर रहना है நிலைத்திருக்க और வேண்டும், उसमें बने रहना அதை है தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க और வேண்டும். लगातार उस काम को करना है। அப்போது கர்த்தர் நம்மை கட்டுவார். तब परमेश्वर में बनाएगा, அப்போது கர்த்தர் நம்மை கட்டுவார். तब परमेश्वर में बनाएगा, கர்த்தர் நம்மை கட்டுவார். परमेश्वर में बनाएगा। நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு हम सब ஜெபிப்போம். घुटने में आकर प्रार्थना करेंगे। ஹalleluya. சீயோன் என் கன்னிகையே, ए सियोन कुंवारी कन्या, நான் உன்னை கட்டுவேன், मैं तुझे बनाऊंगा, நீ கட்டப்படுவாய். तू फिर से बनाई जाएगी। கர்த்தர் நம்மை கட்டுகிறது. परमेश्वर में बनाने वाला परमेश्वर நம்மை है। கட்டுகிற கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். जो परमेश्वर बनाने वाले परमेश्वर के पास आए தேவனாகிய हैं। கர்த்தரிடத்தில் வாருங்கள். परमेश्वर यहोवा के पास आइए। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் मैं ही परमेश्वर यहोवा हूँ। அவரிடத்திலே வாருங்கள். उसके पास आइए। வருகிறவர்களை கட்டுகிறோம். उसके पास आने वालों को बनाता है। என்னிடத்தில் வருகிற எவனை நான் புறம்பே தள்ள, मेरे पास आने वालों को किसी को भी मैं टुकराता नहीं। என்னோடு இராதவன் எனக்கு எதிரியாக இருக்கிறான். और जो है मेरे विरोध का है। கர்த்தரோடு நாம் இருக்கணும். अब परमेश्वर के साथ रहना है। கர்த்தரோடு ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. परमेश्वर की संगति को छोड़ना नहीं। எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போமா. हम सब मुंह खोलकर प्रार्थना करेंगे। ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். हम परमेश्वर के सम्मुख में अपने आप को सौंपेंगे। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். परमेश्वर हमारे जीवन को நம்முடைய बनाएगा, வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். हमारे जीवन को आशीर्वाद நம்மை करेगा, ஒருபோதும் கைவிடவே वो कभी भी மாட்டார். हमें हाथ नहीं छोड़ेगा, நம்முடைய வாழ்க்கை இடிந்து போக விட மாட்டோம். हमारे जीवन को टूटेगा नहीं அவரிடத்திலே வருவோம், और कभी नहीं तोड़ेगा। தேவனிடத்திலே வருவோம். जब परमेश्वर के पास आओ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றி जब போடுவோம். परमेश्वर न प्रिय करता है, उस सारे बातों को तुमसे दूर करो, எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி போடுவோம். सब कुछ तुमसे दूर कर दो। ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் முழங்கால் படிடும். सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படிடும். सब घुटने में आएंगे। ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு நமக்கு ஒப்பு கொடுப்போம். परमेश्वर ने हमसे जो बातें किया है उसी के लिए समर्पण करेंगे। நம்முடைய ஆண்டவர் வானத்தில் இருந்தாலே हमारा परमेश्वर आकाश में है, அவர் பூமியில் இருக்கிற நம்மை தாழ நோக்கி பார்க்கிறார். वो पृथ्वी पर रहने वाले हमारी ओर देखता है। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். हमारा जीवन किस प्रकार होना चाहिए इसे परमेश्वर देखता நம்முடைய है। வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि वो हमारे जीवन को बनाए। தேவனால் கட்டப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய தேவ பிள்ளைகள் परमेश्वर के द्वारा बनाए जाने वाले जीवन बिताने அநேகர் वाले, தன் வாழ்க்கையை உடைத்து போடுகிறார்கள். कई लोग अपने जीवन को तोड़ देते हैं। தேவ பிள்ளை இன்றைக்கு உன் வாழ்க்கை தேவனால் கட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறதா? आज के दिन क्या तुम्हारा जीवन परमेश्वर के द्वारा बनाया गया அல்லது है, ஒரு வாழ்க்கை இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதா? या आपका जीवन तोड़ दिया गया है? ஒரு நிமிஷம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆராய்ந்து பார்ப்போம். एक बार अपने आप को जांच कर देखिए। தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகி போவானேயானாய், यदि कोई व्यक्ति परमेश्वर से दूर हो जाए, தேவ பிரசன்னத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகி போவானேயானாய், यदि कोई व्यक्ति परमेश्वर की उपस्थिति से दूर हो जाए, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகி போவானேயானாய், यदि कोई परमेश्वर की संगति से दूर हो जाए, அவனுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு போகே. उसका जीवन तोड़ दिया जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தை परमेश्वर ने कहा हुआ अच्छा वचन அது இன்றைக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கிறது. आज के दिन पूरा होने के दिन में आए हैं। இன்றைக்கு ரட்சிப்பினாய் आज ही उद्धार का दिन है, இதுவே அனுகிரகத்தின் காலம், यही अनुग्रह का दिन है, இதுவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம், यही परमेश्वर को खोजने का समय है, இதுவே கர்த்தரை தேடக்கூடிய ஒரு நேரம். यही परमेश्वर को ढूंढने का समय है। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. हम सब परमेश्वर की ओर देखेंगे। ஆண்டவரே உம்மால் கட்டப்பட வேண்டிய நான் प्रभु जी, मैं आपके द्वारा बनाया जाना உம்முடைய है। சமூகத்தை விட்டு விலகி போனபடினாலே आपके चरण स्थान से मैं दूर हो गया, என் इसलिए வாழ்க்கை இடிக்கப்பட்டு காணப்படுகிறது. आज के दिन मेरा जीवन टूटा पड़ा உம்முடைய है। சமூகத்தை விட்டு விலகினதுனாலே आपके चरण स्थान से सम्मुख से अलग हो जाने के என் कारण வாழ்க்கை இடிக்கப்பட்டு காணப்படுகிறது. मेरा जीवन टूटा हुआ है। प्रभु, வாழ்க்கையில சமாதானம் இல்ல, मेरे जीवन में शांति नहीं है, வாழ்க்கையில நிம்மதி இல்ல, मेरे जीवन में समाधान नहीं है। என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கெல்லாம் காரணம் நான் தான். मेरे जीवन का परिस्थिति का कारण मैं ही हूँ
प्रभु ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள், परमेश्वर के सम्मुख में कबूल कीजिए। ஒரு யோனாவின் நிமித்தம், एक योना के कारण, ஒரு யோனாவின் நிமித்தம் एक योना के कारण கப்பல்ல இருந்த அத்தனை பேரும் கஷ்டப்பட்டார்கள். जहाज में जितने लोग थे सारी यात्रियां तकलीफ उठाए। தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தரை விட்டு விலகுவாயானாய், यदि तुम परमेश्वर से दूर हो जाओगे, உன் மூலமாய் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வரும். तुम्हारे कारण परिवार के सभी लोग परेशान रहेंगे। இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நல்லவர்களாய் இருக்கலாம். आज के दिन हम परमेश्वर के सम्मुख में आनंदित रहेंगे। கர்த்தருடைய பார்வைக்கு வெளியரங்கமான காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से कोई बात नहीं छुपी है। ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமும் வெளியரங்கமும் நிர்வாணமாய் காணப்படுகிறது. परमेश्वर के सामने सब कुछ खुल्लम खुल्ला है। உனக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கிற ஐக்கியம் எவ்வளவாய் இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். तुम्हारे और परमेश्वर के बीच में संगति किस प्रकार है इसे परमेश्वर जानता है। உன் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். तुम्हारा जीवन परमेश्वर के सामने टूटा पड़ा है इसे परमेश्वर जानता है। நீங்கள் அறியாது இருக்கலாம், भले तुम नहीं जानते हो, கர்த்தர் அறிந்திருக்கிறார். लेकिन परमेश्वर सब कुछ जानता है। இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு நேராய் கடந்து வாருங்கள். आज के दिन परमेश्वर के सम्मुख की ओर आइए। இன்றைக்கு தேவனை கட்டி அண்டிக் கொள்ளுங்கள். आज के दिन परमेश्वर को धर लो। உங்கள் குடும்பம் கட்டப்படு, आपका परिवार बनाया जाएगा। உங்கள் வாழ்க்கை கட்டப்படு, आपका जीवन बनाया जाएगा। உங்கள் மனைவி பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், आपके पत्नी बच्चे बनाए जाएंगे। உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படு. आपका परिवार आशीष தேவ पाएगा। பிள்ளை, இன்றைக்கே மனம் திரும்புங்கள். आज के दिन मन फिराओ। மனம் திரும்ப மனமற்றிருப்பீர்களே ஆனால் यदि मन फिराने के लिए मन न रखोगे, கட்டுவதற்கு அதிகாரம் உள்ள தேவன், जो बनाने के लिए अधिकार पाया हुआ परमेश्वर, கட்டுவதற்கு உரிமை உள்ள தேவன், बनाने के लिए हक पाया हुआ அதை परमेश्वर, இடிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். उसे तोड़ देने के लिए भी सामर्थ्य ஒரு है। விஷயம் மனம் திரும்பு, एक बार हम मन ஒரு फिराएंगे। விஷயம் மனம் திரும்பு. एक बार हम मन फिराएंगे। எந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறோம், कौन सी बातों से परमेश्वर से दूर हो எந்த गए? காரியத்திலே கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறோம். कौन सी बातों में परमेश्वर से दूर हो गए? நம்முடைய ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்தார். हमारा परमेश्वर हमें पवित्रता के लिए बुलाया है। நாம் பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். हम पवित्रता के लिए बुलाए गए हैं। நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல जैसा मैं पवित्र हूँ, நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். वैसे तुम भी सभी बातों में पवित्र बने रहो। உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். अपनी चाल चलन में पवित्र बने रहो। நம்முடைய நடக்கையில எந்த விதத்துல பரிசுத்த கேடு வந்திருக்கிறது, हमारे चाल चलन में कैसे हमने अपवित्रता किया है, எந்த விதத்துல அசுத்தமான கிரியைகள் வந்திருக்கிறது, कौन से अशुद्ध काम हमने किया है, மாம்சத்தின் கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள் உள்ள இருக்கிறது, कौन सी शारीरिक क्रियाएं हमने किया है। தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்ப்ப, परमेश्वर के लोग हम परमेश्वर की ओर देखेंगे। மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள்ளே நிறைந்திருக்கிறது ஆண்டவரே, शारीरिक क्रिया मेरे अंदर बहुत सारी है प्रभु। எனக்குள்ளே பொறாமை இருக்கிறது, मेरे अंदर जलन है, எனக்குள்ளே எரிச்சல் இருக்கிறது, मेरे अंदर ईर्ष्या है, எனக்குள்ளே பகை இருக்கிறது, मेरे अंदर बैरीपन है, எனக்குள்ளே வைராக்கியம் இருக்கிறது. मेरे अंदर तीव्रता है। எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. सब अपना मुंह खोल कर बोलिए। மாம்சத்தின் கிரியைகளை ஆவினால் அழிக்கக்கூடிய சமயம் இது. शारीरिक क्रियाओं का आत्मा से प्रबल होना है। கர்த்தர் உங்கள் வாயின் அறிக்கைகளை கேட்கிறார். आपके मुंह की कबीली को परमेश्वर सुनता பாவியாய் है। என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேளுங்க. दया करो करके दया के लिए विनती करो। கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இது. परमेश्वर की दया को पा लेने का समय यही है। ஆண்டவருடைய சகாயத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம் இது. परमेश्वर की सहायता को पा लेने का समय यही है। கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். हमारा परमेश्वर क्षमा करने के लिए महान है। கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. आपको परमेश्वर पवित्र कर दे। ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கு. ए परमेश्वर मुझे पवित्र कर दे। எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. सब कोई अपना मुंह बोल कर मांगेंगे। இதுவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். यही परमेश्वर को ढूंढने का समय। இதுவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். यही परमेश्वर को पा लेने का समय। இனி ஒரு நேரம் வரும் என்று எதிர்பார்க்காதீருங்கள். और एक समय मिलेगा इससे मत जाओ। நாளை நடப்பது இன்னது என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். कल के दिन क्या होगा इसे हम नहीं जानते हैं। இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கிறார். आज के दिन परमेश्वर आपको देखता है। இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். आज के दिन परमेश्वर आपको बुलावा देता है। என் மகனே என்னை கிட்டி வா. ए मेरी बेटी मेरे पास आ। என் மகளே என்னை கிட்டி வா. ए मेरा बेटा मेरे पास आ। நான் உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறேன். मैं तुझे पवित्र
இது. परमेश्वर आपको शुद्ध करने का समय है கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிற நேரம் இது. परमेश्वर आपको शुद्ध करने का समय है தேவனுடைய பிள்ளை இருதயத்தில் என்ன நோக்கம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிகிறார். आपके मन में क्या विचार है इसे भी परमेश्वर जानता है ஆண்டவர் நாட்டின சபையில நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर जिस कलीसिया में आपको लगाया है उसी कलीसिया में बने रहो கர்த்தரே உங்களை சபையில கொண்டு வந்து நாட்டினார். परमेश्वर ने ही आपको इस कलीसिया में लगाया है ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने
पिता, धन्यवाद हो पिता, आपके वचन के लिए धन्यवाद परमेश्वर, आपके वचन के लिए धन्यवाद परमेश्वर, हमें बनाने वाले परमेश्वर, हमें बनाने वाले परमेश्वर, ग्लोरी हालेलुया 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 हालेलुया। शत्रुओं की इच्छा के अनुसार ना छोड़ देने वाले परमेश्वर, हमारे संग रहकर हमारे लिए युद्ध करने वाले परमेश्वर, विश्वास को कबूल कीजिए, विश्वास को कबूल कीजिए, बंद किए गए द्वार को कभी बंद न करने वाले परमेश्वर, विश्वास को कबूल कीजिए। विश्वास करोगे तो परमेश्वर की महिमा को देखेंगे। यदि तुम विश्वास करोगे तो परमेश्वर की महिमा को देखोगे। परमेश्वर आपको बनाएगा। विश्वास के साथ कबूल कीजिए, परमेश्वर मुझे बनाएगा, परमेश्वर मेरे परिवार को बनाएगा, परमेश्वर मेरे पत्नी बच्चों को बनाएगा, परमेश्वर मेरे व्यापार और काम धंधे को बनाएगा। परमेश्वर कभी नहीं तोड़ेगा, परमेश्वर आपको कभी नहीं तोड़ेगा। आत्मिक रूप और शारीरिक रूप से आपको परमेश्वर हरियाली करेगा। हालेलुया 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 हालेलुया। ಎಲ್ಲರ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ सब ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ। परमेश्वर को धन्यवाद करेंगे। स्तोत्र, स्तोत्र, धन्यवाद स्तोत्र, धन्यवाद स्तोत्र, धन्यवाद स्तोत्र। धन्यवाद। எல்லாரும் எழுந்து நிற்போம்। सब खड़े हो जाएंगे। ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டவரின் நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்துவோம்। परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे। देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात, प्रारंभी शब्दच होता हो, देवासह शब्द होता। देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात, प्रारंभी शब्दच होता हो, देवासह शब्द होता। देवाचे राज्य सामर्थ्यात निर्मिली सृष्टी सौंदर्याला, निर्मिली त्याने मानवाला, निर्मिली सृष्टी सौंदर्याला, निर्मिली त्याने मानवाला। सामर्थ्याने सर्व झाले, देवाच्या मर्जीस आले। देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात, प्रारंभी शब्दच होता हो, देवासह शब्द होता। देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात, प्रारंभी शब्दच होता हो, देवासह शब्द होता। देवाचे राज्य सामर्थ्यात ईश्वराचा येऊनिया, अंतन्याय करुनिया, ईश्वराचा येऊनिया, अंतन्याय करुनिया, सारे सत्ता देऊनिया, खरी शक्ती देऊनिया। देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात, प्रारंभी शब्दच होता हो, देवासह शब्द होता। देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात, प्रारंभी शब्दच होता
सौंदर्याला निर्मिली त्याने मानवाला निर्मिली सृष्टी सौंदर्याला निर्मिली त्याने मानवाला सामर्थ्याने सर्व झाले देवाच्या मर्जीचे आले देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात प्रारंभी शब्दच होता हो देवासह शब्द होता देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात प्रारंभी शब्दच होता हो देवासह शब्द होता ईशु राजा येऊनिया न्याय करूनिया ईशु राजा येऊनिया अंत न्याय करूनिया सारे सत्ता देऊनिया खरी शक्ती दाऊनिया देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात प्रारंभी शब्दच होता हो देवासह शब्द होता देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात प्रारंभी शब्दच होता हो देवासह शब्द होता देवाचे राज्य सामर्थ्यात नाही केवळ बोलण्यात प्रारंभी शब्दच होता हो देवासह शब्द होता மெல்லர் கத்தரை ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கர்த்தருக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்காக परमेश्वर के लिए परमेश्वर के नाम की महिमा के लिए அவருடைய ஊழியத்துக்காக கொடுத்த காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் परमेश्वर की सेवकाई के लिए दिए हुए हरेक हाथों की दान को கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதை பல மடங்காய் தேவ பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे स्वीकार कर आशीष करके अपनी लोगों को परमेश्वर कई गुना अधिक उसे पलटा कर देने के लिए மெல்லர் கர்த்தரை ஸ்தோத்திரம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசரை हमारे बीच में जो वचन बांट कर दिए वे परमेश्वर के दास जी को கர்த்தர் இன்னும் அதிகமாய் கரங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக और भी अधिक से अधिक परमेश्वर अपने हाथों में लेकर उपयोग करने के लिए மெல்லர் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 எங்கெங்கே வேத வசனங்களை விதைக்கிறார்களோ जो आज के दिन जो वचन बोया गया है அங்கங்கெல்லாம் விதைகள் இருதயத்திலே விழுந்து முளைத்து ஜனங்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே கடந்து வர वे सारे बोए हुए जमीन पर फल देखकर वह सभी लोग जो है परमेश्वर की ओर मन फिराने के लिए கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படியாக परमेश्वर अनुग्रह करने के लिए மெல்லர் கர்த்தரை ஸ்தோத்திரம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கூடி धन्यवाद வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் इकट्ठे हुए सभी परमेश्वर के लोगों को சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரையும் छोटे बड़े बुजुर्ग सभी को கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக प्रभु आशीष करने के लिए மெல்லர் கர்த்தரை हम ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் पिता परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் भला परमेश्वर को धन्यवाद करते हैं கர்த்தர் இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி आपने செலுத்துகிறோம் दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी சன்னிதானத்திலே கூடி வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் आपके ஆசீர்வதிப்பாராக चरण स्थान में इकट्ठे हुए हर एक को प्रभु आशीष कीजिए பிள்ளைகள் இன்னும் இன்னும் தேவனை கிட்டி சேர आपके बच्चे और भी परमेश्वर के पास और निकट आने के लिए சமூகத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ள அனுக்கிரகம் और செய்யுங்க. भी आपकी उपस्थिति को स्थिर दर लेने के लिए सहायता कीजिए பாவமாய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகி जो भी पापमय दिखता है सब कुछ छोड़कर இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய கர்த்தர் அனுக்கிரகம் और செய்யுங்க. भी पवित्रता पर पवित्र होने के लिए सहायता कीजिए ஆண்டவர் நாட்டி வைத்துக்கிற சபையிலே நிலைத்திருந்து
இருந்து परमेश्वर जिस कलीसिया में लगा कर रखा है उसी कलीसिया में बने रहने के लिए, கர்த்தருக்கு கனி கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும் परमेश्वर के लिए फल देने वाले बनने के लिए நோக்கி பார்க்கிறேன். प्रभु जी हम आपसे विनती करते ஆண்டவர் हैं, விட்டு வழி விலகி போகிற இருதயம் ஒருவருக்குள்ளேயும் வேண்டாம். किसी के भी अंदर परमेश्वर से दूर होने का मन न हो प्रभु। எந்த பாபிலோனை பார்த்து, बेबीलोन को देखकर, எந்த மனுஷனையும் பார்த்து, किसी भी मनुष्य को देखकर எந்த பயமும் யாருக்குள்ளேயும் வர வேண்டாம். कोई भी प्रकार का डर किसी के भी मन में ना आए प्रभु। நீரே எங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர், आप ही हमारे जीवन को बनाने वाले, நீரே எங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர், आप ही हमारे परिवार को बनाने वाले, நீரே எங்கள் வருமானத்தை கட்டுகிறவர். आप ही हमारी कमाई को बनाने वाले प्रभु। அப்படினால உலக மனுஷனுக்கு பயப்படாமல் इसलिए इस दुनिया के इंसान से न डरते हुए கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றிக்கொள்ள केवल परमेश्वर को स्थिर धर लेने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. परमेश्वर आप हर एक को अनुग्रह कीजिए। உம்முடைய தாசனை அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. प्रभु जी अपने दास जी को अधिक से आशीष कीजिए और बलवंत कीजिए। அவருடைய பிரயாசங்கள் முயற்சிகள் கர்த்தருக்காக செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. वे जो भी प्रयास उठाते हैं, मेहनत करते हैं, परमेश्वर के लिए जो कुछ परिश्रम करते हैं, सब आशीष कीजिए। அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. उनके पत्नी बच्चों को सबको आशीष कीजिए। அவர் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதி. वो जो काम करते हैं उस काम धंधे को भी आशीष कीजिए। எல்லாவற்றின் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். सबके द्वारा केवल आपका नाम महिमा हो जाए। தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार करता பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை को ஸ்தோத்திரி, जो என் कुछ मुझ உள்ளமே में उसके அவருடைய पवित्र பரிசுத்த नाम को நாமத்தை धन्य ஸ்தோத்திரி. के ये என் मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. के उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को பாக்கியம் नहीं। மறவாதே. आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம், पवित्र आत्मा जी की अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर यहोवा आप सबको आशीष करे।